என்ன சவால்னா, நான் ஒரு உயர்ந்த லட்சியத்தை நோக்கி, உன்னதமான அரசியல் கருத்தை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன். இது குறித்து எவனும் விவாதிக்க வரமாட்டேங்கிறான், வேறு வேறு செய்திகளை பேசுகிறான் என்று ஒரு வாதத்தை வைக்கிறார். ஆனால் உண்மையிலேயே சீமானுடைய தில்லுமுள்ளு, திருகுதாளம், பொய், பித்தலாட்டம், முரண்பாடு, ஊழல், ஏமாற்று, மோசடி அதையெல்லாம் பேசுவதை விட அவர் எதை உன்னத கருத்துன்னு சொல்கிறாரோ அதை பற்றி தான் முக்கியமாக பேசணும். அவர் பேசுவது தமிழ் தேசியம் என்பது 1ஆம் நம்பர் வடிகட்டிய அயோக்கியத்தனம், முட்டாள்தனம், நடைமுறை சாத்தியம் இல்லாதது, தனக்குத்தானே முரண்பட்டு கொள்ளக்கூடியது, மக்களை ஏமாற்றுவது. இந்த தலைப்பில் தான் பேச வேண்டும். அவர் சொல்வது சரிதான். ஆனால் இந்த தலைப்பில் விவாதிக்க கூப்பிடும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, மற்ற கட்சிக்காரர்கள் தயங்குவாங்க. ஏன் தயங்குவாங்க என்று கேட்டால், பல வருட அவங்க அரசியல் நடவடிக்கையில் நிறைய தவறுகள் செஞ்சுருப்பாங்க. விவாதங்கிற பேரில் அந்த தவறுகளை இவர் எடுத்து காட்டி பேசிடுவாரோங்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவருடைய சவாலை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. அதில் சில பேர் இந்த சீமான், இந்த அமீர் மாதிரியான ஆட்கள்லாம் எதிர்க்கிறோங்கிற பேரில் எதிர்த்து சீமானுடைய அந்த அணுகுமுறை எதிர்க்கிறோம், அவருடைய தமிழ் தேசியத்தை எதிர்க்கவில்லை எல்லாம் அது ஒரு மடத்தனமான ஒரு கருத்துக்கு முட்டு கொடுக்குற காட்சியெல்லாம் பார்க்குறோம். அதனால் இந்த தமிழ் தேசியங்கிறதை உடைச்சி கட்டினா மட்டும்தான் அந்த சீமான் ஒரு புதுமையாக சொல்கிறாரு, பயங்கர தத்துவத்தை சொல்கிறாரு, யாரும் சொல்லாத சொல்கிறாருன்னு சொல்கிறாங்கல்ல, அதை உடைக்க முடியும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, மக்கள் நாம் பகிரங்க அறைகூவலாக சொல்கிறோம், சீமான் இடத்துல தமிழ் தேசியத்தை பற்றியே பேசுவோம். எது உன்னதமான கருத்துங்கிறியோ அது வடிகட்டின முட்டாள்தனம், அது பொய். தமிழ் தேசியம்ன்றால் என்னன்னு உனக்கு இலக்கண ரீதியாக சொல்ல முடியாது என்பதைத்தான் விவாதமாக ஆக்கி அதில் மக்களை ஏமாத்துறான்னு காட்டினா மட்டும்தான் நான் உன்னத கருத்து இருக்கேன், யாரும் சொல்லாதை சொல்கிறேன்ற அந்த வாதத்துக்கெல்லாம் முறியடிக்க முடியும். அதனால் சீமானுக்கு ஆதரவாக களத்தில் நிற்கிறவங்களோ யாராக இருந்தாலும் சீமானுடைய ஒப்புதலோடு கண்டவன் போனவன்னா வரக்கூடாது. சீமான் என் சார்பாக இவர் வருவார் என்ற ஒப்புதலோடு உன்னிடத்தில் இருக்கிற பெரிய ஸ்காலர்லாம், பெரிய அறிஞர்கள்லாம் வச்சுருக்கிறீல்ல, அவங்களெல்லாம் கூட கூட்டிகிட்டு வரலாம். தமிழ் தேசியம் என்பது பைத்தியக்காரத்தனம், தமிழ் தேசியம் என்பது முட்டாள்தனம், தமிழ் தேசியம் என்பது சாத்தியமற்றது, தமிழ் தேசியம் என்பது பொருளற்றது என்ற விஷயங்களையே விவாதமாக்கி என்னடா இது நீ பெருசாக செஞ்சுக்கிட்டு புஸ்வானமாக வெடிக்கணும். அப்போ தான் இவரை என்ன செய்ய முடியும், மக்கள்கிட்ட இருந்து அப்புறப்படுத்த முடியும். என்னமோ என்ன குற்றச்சாட்டு வந்தாலும் நான் தான் ஒரு தனித்துவமான ஒரு ஆள், இந்த அரசியலை யாரும் எடுக்காத ஒரு அரசியலை எடுத்திருக்கேங்கிறான்ல, என்ன அரசியல் நீ எடுத்திருக்கிற அதை விளக்கி ஆகணுங்கிறதுனால இதை என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் தொடர்பு கொண்டு மக்கள் என்ன செய்யுங்க, சீமான தொடர்பு கொண்டு முடிஞ்சாலும் சரி, அவரை சார்ந்தவரை தொடர்பு கொண்டாலும் இந்த தலைப்பில் பகிரங்க விவாதம் நடத்துவோம், ஊரெல்லாம் பார்க்குற மாதிரி விவாதம் நடத்துவோம். தமிழ் தேசியத்தை பற்றி மட்டுமே பேசுவோம். எத்தனை பேர் வேண்டாலும் நீங்கள் வரலாம், நேரம் மட்டும்தான் சமமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு 10 நிமிஷம், எங்களுக்கு 10 நிமிஷம் இருக்க வேண்டுமே தவிர நீ எத்தனை பேர் வேண்டாலும் கூட்டிகிட்டு வரலாம். அந்த மாதிரி விவாதிக்கிறதுக்கு அழைத்து இந்த தமிழ் தேசியம்ன்றாலே ஒரு பொய், பித்தலாட்டம், ஏமாற்று என்பதை உடைச்சி எரிஞ்சால் மட்டும்தான் இந்த நெஞ்சை நிமித்துக்கிட்ட பேசுகிறது கூட இருக்கிற முட்டாப்பயல்களும் பெரிய தத்துவம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சீமான் யாரும் எடுக்காத ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறாங்கல்ல, அது என்னங்கிறத என்ன செய்யணும், உரித்து காட்டினா தான் தெரியும். அவ்வளவு முட்டாள்தனமான ஒரு வாதம் தான் இந்த தமிழ் தேசியம் என்பது. அதுக்கு என்ன செய்யணும், இப்போ நேற்று அதை பேசியிருக்கிறார், என்னுடைய இந்த விஷயத்துக்கு எவனும் வரமாட்டேங்கிறாங்கிறார். நாங்கள் அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், 4 வருஷமாக அவருக்கு அழைப்பு கொடுத்துட்ருக்கோம், அவர் வர தயாராக இல்லை. அரசியல்வாதிகள்கிட்ட போய் எவனு வர்றியான்னு கேட்குறாரு. அரசியல்வாதி அந்த ஊழல் இந்த ஊழல் அதுக்கு பயந்துட்டு வரமாட்டானுவோம். எங்களுக்கு அதெல்லாம் நீ சொல்ல முடியாது, தத்துவார்த்த ரீதியாக மட்டும்தான் எங்கள்கிட்ட வாதம் பண்ண முடியும். அதனால் இதை நீங்கள் மக்கள்கிட்ட என்ன செய்யணும், சீமானிடமும் சீமானை சேர்ந்தவர்களிடமும் நீ உன்னுடைய தமிழ் தேசியத்தை பற்றி தானே விவாதத்தை கூப்பிட்றாங்க, நீ போட உனக்கு பெரிய அந்தஸ்து உள்ளான்னு நினச்சின்னா உன் சார்பாக யாரையும் அனுப்பிவிடு, உன் ஒப்புதலோட என் சார்பாக இவர்கள் வாதிடுவார்கள் என்று வந்தால் தமிழ் தேசியத்துக்கு அன்றைக்கே சமாதி கட்டப்படும். அது ஒரு பெரிய உன்னதமான கொள்கைங்கிறீங்கல்ல, அது உருப்படாத கொள்கை என்பது என்ன செய்யப்படும், நிரூபித்து காட்டப்படும் என்பதை ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஒரு தமிழம் என்கிற பேரில் நான் ஒரு மதத்தை உண்டாக்கியிருக்கிறேன். ஒரு இது இப்போ தான் பேசினார்னு கிடையாது, இப்போ உங்களையெல்லாம் இஸ்லாத்தை விட்டுட்டு தாய் மதத்தை கூப்பிட்டுருக்கிறாரு. இது ஃபஸ்ட்டாக இதை 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னஞ்சார், அழைப்பு விடுத்தார். எப்படி விடுத்தார், தமிழம் என்ற ஒரு மதம் இருக்கிறது, இயேசுநாதர் எப்படி கிறிஸ்தவத்தை உண்டாக்கினாரோ, முகமதன் எப்படி இஸ்லாத்தை உண்டாக்கினாரோ, அந்த மாதிரி நான் தமிழர் மதத்தை உண்டாக்கியிருக்கிறேன். தமிழன் மதத்துக்கு வேதம் திருக்குறள்,
அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி இதை மக்கள்கிட்ட கொண்டு சென்று சேர்த்தார்களோ அந்த மாதிரி நான் சேர்ப்பேன் என்று சொன்னாரே. ஆனால் என்ன அர்த்தம்? அப்போ இவர் வந்து மதத்தை அரசியல் கட்சி நடத்தலை, அவர் மதம் உண்டாக்குறார். மதத்தை உண்டாக்கி இஸ்லாத்தில் உள்ளவர்களை எல்லாம் அந்த மதத்தில் சேர்க்கறதுக்குன்னு என்ன செய்கிறாரு, அது சொல்கிற இதில் வரணும் என்கிறார். அப்போ வந்து இந்த கருத்தை அன்றைக்கே அவர் சொல்லியிருக்கிறார். அதை பற்றி நம்ம கடுமையாக நினைஞ்சிருக்கிறோம், எச்சரித்தும் இருக்கிறோம். அதே மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வீரத்தமிழர் முன்னணி அந்த ஒரு கட்சி நடத்துகிறாருன்னா கட்சியை நடத்தணும். எந்த ஒரு கட்சியாவது மத சடங்கு செய்வதற்குன்னு ஏதாவது வச்சுருக்கிறானா? பிஜேபியில் வச்சுருப்பான், பல வகையான வச்சுருக்கிறான். அதை தவிர எந்த கட்சியிலையாவது திமுகவில் இந்த மாதிரிலாம் இருக்கா? சிறுபான்மை மக்களுக்கு நன்மை செய்கிற ஒரு பிரிவு இருக்குமே தவிர மதப்பிரிவு ஏதாவது இருக்குமா? இருக்காது. இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், வீரத்தமிழர் முன்னணி என்கிற பெயரில் உள்ளமைப்பு ஒன்று வைத்துக்கொண்டு அதில் வீரத்தமிழர் முன்னணியுடைய வேலை என்ன? முருகனுக்கு இப்போ காவடி எடுப்பது, முருகனை வணங்குறது, அவனுக்கு விழா நடத்துறது என்று சொல்லி அந்த சிலை வணக்கத்தையும் பொய்யான போலியான வணக்கங்களையும் திணிக்கிறது தான் வீரத்தமிழர் முன்னணி. அப்போ இதெல்லாம் வந்து மதத்தை அவன் ஒரு மதத்தை உண்டாக்கி உங்களை அழைக்கிறான். நீங்கள் அரசியல் கட்சி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் ஒரு மதத்தை உண்டாக்கி உங்களை அழைக்கிறான். பல மதங்களில் இருந்த முஸ்லீம் சமுதாயம் அதெல்லாம் தவறு என்று விளங்கி உணர்ந்து சிந்தித்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். நமக்கு என்ன செய்கிறான்? ஒரு மதத்தை என்னடா அவன் கொள்கை, மதத்துடைய கொள்கை ஒன்றும் கிடையாது. தமிழம்ங்கிறான். தமிழ்ங்கிறது தமிழம்னு ஒரு அந்த சொல்லு கூட வராது, அதை விட்டுருங்க. இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால், வந்து இஸ்லாமியர்கள் வந்து அந்நிய நாட்டவங்க, அரபு தேசத்து மார்க்கம் இஸ்லாம், ஐரோப்பாவை சேர்ந்தது கிறிஸ்தவம் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார். வரலாற்று ரீதியாக உண்மைதான், அது அரபு நாட்டிலேருந்து வந்தது தான், அது பிரச்சனை, அது ஒன்றும் கிடையாது. ஆனால் அது எதுக்கு சொல்கிறாங்கிறத கவனிக்கணும். அதாவது நான் வரலாறை சொல்லும்போது என்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன், அது தப்பானு கேட்குறான், நானும் சொல்லத்தான் செய்வேன். இஸ்லாம் எங்கே தோன்றியதுன்னா அரபு நாட்டில்னு சொல்லுவேன். அது கிறிஸ்தவம் எங்கே தோன்றியதுன்னு சொன்னால் இவர் ஐரோப்பாங்கிற தப்பாக சொல்கிறார். அது கூட நாலேஜ் இல்லை, அது பாலஸ்தீன் சொல்லணும். இஸ்லாம் கிறிஸ்தவம் தோணுது ஐரோப்பாங்கிறான். அந்தளவுக்கு விவரமான ஆள் விசிலடிக்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவமாக இருக்கும் ஐரோப்பாவில் தோன்றவில்லை, பாலஸ்தீனில் தோன்றியது. ஏசு தானே, அதுக்கு அவர் முக்கிய பவுல் அங்கே தோன்றியது. அப்போ இஸ்லாம் எங்கே தோன்றியது? அரபு, இதை சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் எதுக்கு சொல்கிறான், எதுக்காக இதை சொல்கிறான்னு கேட்டால், அந்நிய மதங்கிறனால வேணாங்கிறக்கா சொல்கிறான். அந்நிய மதம்னு ஏற்றுக்கொண்டு அது சரியானதாக இருந்தால் ஏற்றுக்கொள்வது தப்பு கிடையாது. அந்நிய விஷயங்களில் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். அந்நிய நாட்டு பொருள், பிரிட்டானியா பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றோம். பிரிட்டான்கிற அந்த நாட்டு பிஸ்கெட்டுக்கு சாப்பிட்றீங்க. இங்கே உள்ள நாட்டு பிஸ்கெட்டை நல்லா பிஸ்கெட் போடுறான்னு தான் சாப்பிட்றீங்க. அப்போ லீவர் கம்பெனியுடைய சோப்புகளை தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அது லீவர் யார்? வெளிநாட்டுக்காரன் தானே. ஹிந்துஸ்தான் லீவர்னு இந்தியாவுக்கு பேரை வச்சுக்கிட்டான். ஒவ்வொரு நாட்டில் சிலோன் லீவர், அந்த நாட்டில் லீவர்னு வச்சுக்கிறான். அந்த லீவருடைய தானே பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்க. அந்நிய நாட்டுன்னு புறக்கணிச்சிங்களா? அப்போ அந்நிய நாட்டு பொருள்களை நம்ம பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். நிறைய விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து ஐரோப்பாக்காரன் உள்ளது, அதையும் எடுக்கிறீங்க நீங்கள். மேற்கத்திய உலகத்துடைய தானே, நீ தமிழ் கம்ப்யூட்டர் போட உண்டாக்கு பார்ப்போம். அப்போ எது நல்லது இருக்குதோ அதை எடுத்துகிட்டு போகிற அறிவாளின்னு சொன்னால் அதுக்கு வேண்டாம் என்ன செய்யலாம்? இந்த லேப்டாப்பை யார் கண்டுபிடிச்சா, விண்டோஸை யார் கண்டுபிடிச்சா, பில்கேட்ஸ் கண்டுபிடிச்சார்னு சொன்னால் தப்பு கிடையாது. நம்ம நாட்டு ஆள் செய்யலை, தப்பு கிடையாது. ஆனால் எதுக்கு சொல்லக்கூடாது? அதனால் அது வேணான்னு சொல்கிற இதே அங்கே தான் டாபிக். நீ இஸ்லாம் வந்து அரபு நாட்டிலேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவது தப்பே கிடையாது. நான் ஒளிவு முறை நாங்கள் என்ன இந்த தமிழ்நாட்டில் உருவாச்சு சொன்னோம்? நாங்கள் இஸ்லாம் வந்து முகமது நபி வந்து சென்னையில் பிறந்தார்னு சொன்னோமா, புதுடெல்லியில் பிறந்தார்னு சொன்னோமா? இல்லை. அப்போ வந்து இஸ்லாமுங்கிற அரபு நாட்டிலாம் தோன்றியது. ஏதாவது ஒன்று இடத்துலாம் தோன்ற முடியும், ஒரு மார்க்கம் எல்லா இடத்துலையும் தோன்ற முடியாது. ஒரு மதம்னு சொன்னால் அது யார் அதுக்கு ஃபவுண்டராக இருக்கிறாரோ, புனர் நிர்மாணம் செய்கிறாரோ, அவர் பிறந்த ஊரில் தான் தோன்றும், எங்கேயாவது ஒரு இடத்துல தோன்றும். தோன்றிய விஷயங்கள் நல்லதாக இருந்தால் எடுத்துக்கலாமா இல்லையா? கம்யூனிசம் வந்து எங்கே தோன்றியது? அதையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படி எங்கே தோன்றினாலும் சரி, அந்த சித்தாந்தம் சரின்னு பட்டவன் என்ன செய்வான்? ஏற்றுக்கொள்வான். இவன் எதுக்கு அதை சொல்கிறான்னு கேட்டால், அது கிறிஸ்து பற்றி அங்கேருந்து வந்து வேணாம், அது வேணாங்கிறதுக்கு சொல்கிறார். ஏன்னா இப்போ மறுப்பு கொடுக்குறாங்களாம். நான் அரபு நாட்டு மதம் பொய்யா சொல்லிட்டேன், அரபு நாட்டு மதம்னு சொன்னேன் அது பொய்யா மெய்யா, ஐரோப்பா மதம்னு சொன்னேன் பொய்யா மெய்யா. பொய்யெலாம் கிடையாது, மெய் தான். அந்த மெய்யை நீ எதுக்கு பயன்படுத்துகிற? அந்த மெய்யை சொல்லி அதுக்கு வைக்கிற வாதம் என்ன? அரபு நாட்டு மதமாக இருந்ததுனால வேண்டாம், அது ஐரோப்பிய மதமாக இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? வாதம் வச்சுட்டு எல்லாம் தாய் மதத்துக்கு வாங்க, எங்களுடைய மதம் வந்து சைவம், தமிழம்னா இப்போ பேரை மாற்றியாச்சு, சைவம், எங்களுடையது முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைத்து கொண்டு அதுக்குள்ள வந்து நீங்கள் எல்லோரும் வாங்க. எப்படி வரணுமா? கருப்பட்டியில் சீனியிலேருந்து கருப்பட்டிக்கு மாறி வந்த மாதிரி, வந்து எண்ணெயில் நாட்டு சக்கை எண்ணெய்க்கு மாறி வந்த மாதிரி எல்லாம் தாய் மதத்துக்கு திரும்புங்க அப்படின்ட்டு முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் தாய் மதம் திரும்புங்கன்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு எவ்வளோ திமுருன்னு பாருங்கள்.
இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து எந்த மதங்களுக்கு முன்னாடியும் சவால் விட்டு இந்த கிறுக்கணுக்கள்லாம் வந்து ஒரு கடுகளவு கூட அறிவு இல்லாத ஒருத்தன் அவன் நமக்கு கூப்பிட்றான், என்ன செய்யுது, வர்றியா தாய் மதத்துக்கு வான்னு கூப்பிட்றான். அவருக்கு சொல்கிற பதில் என்னென்றா, இவனோட வண்டவாளத்தையெல்லாம் தனியாக முந்தைய பேசியிருக்கிறோம், ஏற்கனவே இவருக்கு அறைகூல் விட்டுருக்குறோம். உன்னுடைய பிராடு தெல்லு முள்ளு, நீ நீனே தமிழன் கிடையாது, அதை கூட நிரூபிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீ தமிழன் கிடையாது, நீ மலையாளி, நீ வந்து இந்துவும் கிடையாது, நீ சைவனும் கிடையாது, உன் முப்பாட்ட முருகனும் கிடையாது, யாக்கோபு செபஸ்டியன் தான் நீங்கள்லாம் அந்த குரூப்பில் உள்ளால் தான் நீ. ஆனால் வந்து அதை விட்டுருவோம், அது நிரூபிச்சுக்கிறோம். இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால், தாய் மதம் திரும்ப சொல்லி கூப்பிட்றா தானே, தாய் மதம் எதுங்கிறத பற்றி விவாதிக்கணும் வர்றியா, வேறு டாப்பிக்கே வேணாம். நீ தாய் மதம்ங்கிறீங்கள, நீ சொல்லக்கூடிய ஒரு தாய் மதம் தமிழ்நாட்டில் இருந்துச்சா, சைவம்னு ஒன்று இருந்துச்சா, அதில் தான் எல்லோரும் இருந்தாங்களா? ஒருத்தன் வழியாக வந்தால் ஒரு சாதி தாண்டா இருந்திருக்கு, 72 சாதியாக இருக்கிறத ஒரு இனமாக இருக்கலன்னு காட்டுது. தமிழன் என்று ஒரு இனம்ங்கிறான், ஒரு இனம், ஒரு மொழி பேசுகிறவன் பல இனத்துக்காரன் இருப்பான். அப்போ தமிழன்கிற ஒரு இனம், தமிழ் தேசியம், தமிழ்நாடு, தமிழ் தேசம்னா தமிழ்நாடுன்ற தனி நாடாக்குறதுன்னு அர்த்தம். அதெல்லாம் உனக்கு முடியுமா? நீ பண்ணுற அரசியலில் தனி நாடுன்னு கேட்க முடியுமா உன்னால்? அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இவருக்கு நம்ம அறைகூல் என்னென்னு, சீமானுக்குள்ள அறைகூல் என்னென்னா, நீ பேசுகிறவன் வந்து உனக்கு சரியான அறிவு இருந்தால், நேர்மை இருந்தால், திராணி இருந்தால், நீ சொல்கிற உண்மைன்னு உனக்கு நம்பிக்கை இருந்தால், தாய் மதம் எது, நான் இஸ்லாம் நிரூபிக்கிறேன். நீ சொல்கிற தமிழம்ங்கிறது, சைவம்ங்கிறது, மானியங்கிறது, மாலை என்ன சொல்கிறான், என்னமோ சொல்கிறான், இதெல்லாம் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன், நிரூபித்து காட்டுறேன். நீ சொல்ல மாதிரியான ஒரு சைவ மதம் இருக்கவே கிடையாது. அப்போ தமிழர்களுக்கு அப்படி ஒரு மதம் இருந்ததுக்கு நீ நிரூபிக்கணும், ஆதாரங்கள் தரவுகளோடு நிரூபிக்கணும். மேடை பற்றி சவுண்டை ஏற்றி இப்போ கைதட்டல் வாங்குறதல்ல, அறிவார்ந்த விவாதம் பண்ண நீ தயார் என்று சொன்னால் தேதியை குறித்தால் அன்றைக்கு ஒப்பந்தம் போடுவோம், ஒப்பந்தத்தில் எல்லா விதிகளையும் உண்டாக்குவோம், அனைவரும் பார்க்கும் விதமாக என்ன செய்வோம், லைவில் அந்த விவாதத்தை ஒளிபரப்புவோம். இதுதான் சீமானுக்குள்ள பதில். நீ சொல்கிற அவ்வளோ பித்தலாட்டம், தமிழம்ங்கிற சைவம்ங்கிற மதம் அதான் மூல மதம், முப்பாட்ட முருகன் தான், அவனுக்கு மேலே சிவன் தான் என்றெல்லாம் சொல்றிய, அது எல்லாமே ஃப்ராடு, பொய், அப்படி கிடையவே கிடையவே கிடையாது என்பதை உங்களுடைய ஆதாரங்களை வைத்த நாங்கள் என்ன செய்கிறோம், நிரூபிக்கிறோம். சிவனை பற்றி உள்ள முருகனை பற்றி நீங்கள் வைத்துக்கிற தரவுகளை வைத்துக்கொண்டு, நீ சொல்லக்கூடிய சைவங்களுடைய அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறோம், நீ சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இல்லை, அது எப்போ தான் உண்டானுச்சு, அதையெல்லாம் நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம். அப்போ தாய் மதம் எதுவாக இருக்கணுங்கிறதை நம்ம என்ன செய்கிறோம், நிரூபிக்க தயாராக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால், ஒரு அறிவார்ந்த ஒரு மனுஷன் வந்து ஒரு செத்துப்போன ஒரு மனுஷனை போய் கடவுள்னு சொல்லுவானா? நீ சொல்கிறபடியே என்ன செய்கிற, மனுஷன் ஒத்துக்கிற, எங்களுக்கு முப்பாட்டன் என்ன அர்த்தம், உன்னுடைய அப்பன் பாட்டன் கொள்ளு பாட்டன் தான் அர்த்தம், மனுஷன் விளங்குது. அடுத்த முப்பாட்டன் ஒன்று படிச்சிருப்பான்ல, அவன் தான்டா தாய் மதம். முப்பாட்டன் ஒருத்தன் படைச்சிருப்பான்ல, முப்பாட்டனை எவன் படைச்சான அவனை வணங்குறது தான் தாய் மதம். நீ என்ன செய்கிற, ஒரு மனுஷன் நீனே ஒத்துக்கிற, முருகன் எங்கள் முப்பாட்டன், அவர் வம்சாவளின்னு நீ சொல்கிற, அது பொய்ங்கிற விஷயம் வேறு. வம்சான்னு வச்சுக்கிடுவான், வம்சாவளிட்ட வணங்கிடலாமா? எங்கள் அப்பனை நான் வணங்கிடலாமா, எங்கள் பாட்டனை வணங்கிடலாமா? கொள்ளு பாட்டனை வந்து வணங்க தகுதி வந்துடுமா? அப்பனை வணங்க முடியாது, பாட்டனை வணங்க முடியாது, எள்ளு பாட்டனை வணங்கலாண்டா? என்னடா அறிவு இது? மூளை உள்ள எவனாவது வைக்கிற வாதமாக இது? இவனே வைக்கிறான், அது ஒரு மதம் இல்லை, அது காவடி எடுக்கிற விஷயம் இல்லை. அவன் சொல்கிற வாதப்படி ஒரு மனிதன் அதுவே பொய், அது விஷயம். கற்பனை பாத்திரங்கிற கூட நிறைய சொல்கிறாங்க, அது உண்மைன்னு வைத்து கொண்டால் கூட எதுக்கு நீ அழைக்கணும்? எங்களையெல்லாம் படைத்த ஒரு இறைவனை வணங்குறதுக்கு நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், நீ எங்களை மாதிரி மலை ஜலத்தை சுமந்துக்கிட்டு இருந்து வாழ்ந்து மறைந்து உன் நம்பிக்கை பிரகாரம் முப்பாட்டன் தானே அர்த்தம். உன்னை எப்போ இந்த பூமியில் வாழ்ந்து மலை ஜலம் கழித்து சாப்பிட்டு எல்லா விதமான பலவீனமுக்கு வந்து செத்தும் போய்விட்ட ஒருத்தனை வணங்குறதுக்கு நீ கூப்பிடுறிய, எது பெற்றுங்கிற விவாதிப்போம் வா. பகிரங்க அறைகோல் சீமானுக்கு. சரி, இப்போ இந்த சீமான் விஷயம் வருது. சீமான் விஷயத்தை மறுபடியும் எடுக்கிறோம்னு கேட்டால் மறுபடியும் எடுக்க தேவையில்லை தான். ஆனால் மறுபடியும் அவர் பம்புக்கு வர்றார். மறுபடியும் என்ன செய்கிறாருன்னா, முஸ்லீம்கள்கிட்ட பம்பு இழுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்திருக்கிறார். என்ன எடுத்திருக்கிறாரு, அவருடைய ஒரு இந்த வீடியோ பாருங்கள், இப்போ உள்ள வீடியோ, கிட்டத்தில் உள்ள வீடியோ. இதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சீமான் வந்து அவர் எனக்கு ஒரு உறவான ஒரு தம்பி, பாசமான தம்பி, அவ்வளவுதான். அவருக்கு கோட்பாடு தனி, அவர் தனி. அவர் என்ன கேட்கிறாரு, அங்க பிறந்த பிரபாகரனை எப்படி இங்க நீங்க தலைவராக ஏற்கிறீங்கன்ற, அது சர்க்கிள்ன்ற சொன்னாருன்னா அந்த பேட்டியை கேட்கல. அப்ப அரேபியால பிறக்கிற நபிகளை நீங்க எப்படி வழிகாட்டியா ஏக இறைவனின் தூதரா நீங்க ஏற்றீங்க? இப்போ வந்து எல்லாரும் தாய் மதம் திரும்புங்கன்னு சொல்லி இல்லைன்னு பொய்யா பல்ட் அடிக்கிறார். அப்படி தான் அவர் சொன்னார், தாய் மதம் திரும்ப சொல்லி தான் அவர் சொன்னார் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி சொல்லிவிட்டு நான் எங்கே அப்படி சொன்னேன், உதாரணம் காட்டலாம் சொன்னார். மரச்செக்குக்கு வந்த மாதிரி, சீனிக்கு வந்த, சீனிலேருந்து நாட்டு சக்கரைக்கு வந்த மாதிரி எல்லாம் திரும்புங்கன்னு சொன்னார்.
சொல்லிவிட்டு அதுக்கு விவாத அழைப்பு கொடுத்துருக்கோமா. இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பிரபாகரன் சம்பந்தமாக அமீர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, பிரபாகரன் இங்கே வந்து தலைவராக ஏற்றுக்கிற எதுக்கு சொல்கிறாருன்னு கேட்டால் அது ஒரு நாடு, அந்த நாட்டுடைய அரசியல் தன்மைக்கு அவர் ஒன்று செஞ்சார், அவர் செஞ்ச அரசியல் இந்த நாட்டுக்கு பொருந்தாது என்ற காரணத்திற்காக வேண்டி அதை கொண்டாந்து இங்கே போட முடியாதுங்கிற அந்த அரசியல் ரீதியாக சொன்ன ஒரு விஷயத்திற்கு இவன் என்ன செய்கிறான்டா, உள்ளக பூரா விஷம், சீமானுடைய உள்ளுக்குள்ள பூராவுமே இஸ்லாத்துக்கு எதிரான விஷம் ஊறி போய் கிடக்கிறது. எதை கேட்டாலும் சம்பந்தம் இல்லாமல் முஸ்லீமாக இருந்துட்டான்னு வைங்களேன், உடனே நபின்னு இழுப்பான், இல்லாட்டி குரான் இழுப்பான், இல்லாட்டி இஸ்லாம்னு இழுப்பான், இல்லை அல்லான்னு இழுத்துருவான். இவனுடைய வேலை என்னன்னு கேட்டால் பிரபாகரனை வந்து நம்ம இங்கே தலைவராக கொண்டாந்து நான் ஏற்றுக்கொள்ளலைங்கிறார். அவர் ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன எதனால் சொல்கிறாரு, பிரபாகரன் வந்து இன்னொரு நாட்டில் உள்ள ஒரு அரசியல் முறை வேறு, இங்கே அரசியல் முறை வேறு, அதை கொண்டாந்தா ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லும் பொழுது இவன் என்ன செய்கிறான்டா, ஒரு ஆன்மீக 250 கோடி முஸ்லீம்கள் தலைவராக மதிக்கிற முகமது சல்லல்லாஹு அலைஹி நபிகள் நாயகத்தை கொண்டாந்து அவரையே நீ ஏற்றுக்கிட்டேன்னு கேட்குறான். இடையே பிரபாகரன்னு நபிகள் நாயம் ஒன்றா, அவருடைய கால் தூசிக்கு செருப்புக்கு பிரபாகரன் சமமாவானா? இந்த பிரபாகரன் எந்த லட்சத்தில் உள்ளவன அதை பற்றி பேசுவா? பிரபாகரனை பற்றி உனக்கு விவாத அழைப்பு நான் கொடுத்தனா இல்லையா? பிரபாகரன் எவனாத்திக்கு ஒன்றா ஏற்றுற. பிரபாகரன் யார்? அவரால் கொல்லப்பட்ட தமிழ் போராளிகள் தான் ஜாஸ்தி, அதை பேசுவோமா? முஸ்லீம்களை கொன்று குவிச்சார், அதை பேசுவோமா? அவர் கடல் கொள்ளைக்காரன் அப்படின்னு அதை பற்றி பேசுவோமா? அவங்க கட்சியில் அவன் அமைப்பில் உள்ளவனையே தலை எடுத்துருவான்னு சொன்னால் உடனே நெஞ்சர் அவனை போட்டு தள்ளிடுறது. இது அவங்க பிரபாகரன். அப்போ பிரபாகரனை வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களை அழித்து நாசமாக்கின ஒரு ஆளை கொண்டு வந்துக்கிட்டு இங்கே திணிச்சிக்கிட்டு ஏன்னா அதை ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொன்னால் நபிகள் நாயகத்துக்கு இழுக்கிற. அப்போ உனக்கு விவாத தலைப்பில் இதையும் சேர்க்க வேண்டி இருக்கிறது. எதை சேர்க்கணும்? நீ பிரபாகரனை பற்றி நீ பேசின காரணத்தினால நாங்கள் நபிகள் நாயகத்தை வந்து அனைத்து துறைக்குமான தலைவர், அவருடைய வழிகாட்டுதல் நாங்கள் ஏற்றுக்குருவோம். பிரபாகரனும் ஏற்றுக்கிறலாம். எப்போ ஏற்றுக்கலாம்? அதுக்குரிய தகுதி அதெல்லாம் நிரூபித்து விட்டு என்ன தகுதி அவர்கிட்ட நீ இருக்குன்னு சொல்கிறியோ அதெல்லாம் இல்லைன்னு நான் வந்து மைனஸை நான் எடுத்து காட்டுறேன். அதனால் பிரபாகரனை பற்றி உன்ட்ட விவாதத்துக்கு ஒரு அழைப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதுக்கும் பதில் இல்லை. இப்போ என்ன செய்கிறோம்னு கேட்டால் தாய் மதம் எது அதுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தோமா, அதோட சேர்த்து இப்போ சொல்கிறோம் பிரபாகரன்டா யார் அதை பற்றி பேசுவோமா? பிரபாகரன் நபிகள் நாயகரில் கம்பேர் பண்ணுவதற்கு ஏதாவது இருக்குதா? அதையும் தலைப்பாக்கி இந்த சீமானுக்கு என்ன செய்கிறோம், விவாத அழைப்பு கொடுத்து ஒரு கடிதமே அனுப்பிட்டோம். இந்த கடிதத்தை நீங்கள் பாருங்கள். தாய்மதம் எது, இஸ்லாமா சைவ மாலியமா? சீமானுக்கு விவாத அறைகூவல். சீமான் அவர்களுக்கு தங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. நாம் தமிழர் கட்சி என்ற பெயரில் அரசியல் கட்சி நடத்தும் நீங்கள் மற்றொரு செயல் திட்டத்தையும் வெளிப்படையாக முன்னெடுத்துள்ளீர்கள். அரசியல் கட்சி மட்டுமின்றி ஒரு மதத்தையும் உருவாக்கி அதன்பால் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் உட்பட அனைவரையும் பகிரங்கமாக அழைத்தும் வருகிறீர்கள். அந்த மதத்திற்கு சைவம் ஆலயம் என்று புதுப்பெயர் சூட்டினாலும் அது முற்றிலும் இந்து மதம்தான். பெயரை மாற்றுவதால் வேறு மதமாக ஆகிவிடாது. தமிழம் என்று ஒரு மதத்தை நான் உருவாக்கியுள்ளேன். இயேசு நபிகள் எப்படி உருவாக்கினார்களோ அப்படி நான் உருவாக்கிய மதத்தின் வேதம் திருக்குறள். அனைவரும் இதில்தான் வந்தாக வேண்டும் என்று பொது மேடையில் பேசியுள்ளீர்கள். திருக்குர்ஆன் உட்பட எந்த வேதத்தையும் விட திருக்குறள் தான் சிறந்தது. இது குறித்து எவனிடமும் விவாதிக்க நான் தயார் என்றும் கூறியுள்ளீர்கள். வீரத் தமிழர் முன்னணி என்று உட்புரிவை ஏற்படுத்தி உங்கள் கட்சியினரை முருகனுக்கு காவடி எடுக்கவும் முருகனை கடவுளாக்கவும் பகிரங்கமாக செயல்பட்டு வருகிறீர்கள். உங்கள் கட்சியில் உள்ள முஸ்லிம்கள் இதை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அதன் பொறுப்பாளர்களாக முஸ்லிம்களில் சிலரையும் போட்டுள்ளீர்கள். பிரபாகரன் அந்நிய நாட்டவன் என்றால் அந்நிய நாட்டு முகமது நபியை ஏன் ஏற்றுள்ளீர்கள் என்றும் கூறியுள்ளீர்கள். பிரபாகரனை பற்றியும் முகமது நபியை பற்றியும் துளியளவு அறிவு உள்ள எவரும் இப்படி பேச மாட்டார்கள். இஸ்லாம் அரேபிய மதம், கிறிஸ்தவம் ஐரோப்பிய மதம். எனவே சீனியிலிருந்து கருப்பட்டிக்கு மாறியது போல் எனது சமயமான சைவத்திற்கும் மாலியத்திற்கும் மாறுங்கள் என்று வெளிப்படையாக அறிவிப்பு கொடுத்துள்ளீர்கள். மேலும் உருது மொழியை தாய்மொழியாக கொண்டாலும் தமிழில் பேசும் முஸ்லிம்களை தமிழர் அல்ல என்று கூறுகிறீர்கள். உங்களை விட தமிழை கரைத்து குடித்த உருது முஸ்லிமான கவிக்கோ அப்துல் ரஹ்மானும் தமிழர் அல்ல என்று ஆக்குகிறீர்கள். ஆனால் சமஸ்கிருத மொழியை தாய்மொழியாக கொன்ற
பிராமணர்கள் தமிழ் பேசுவதால் அவர்கள் தமிழர்கள்தான் என்கிறீர்கள். நாம் தமிழர் கட்சியில் சேரும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் சந்தேகத்துடன் அணுகப்பட வேண்டும் என்று உங்கள் கட்சியின் சட்ட விதியில் எழுதி வைத்துள்ளீர்கள். தமிழராகவும் இல்லாத சைவராகவும் இல்லாத செபாஸ்டியன் சைமனாகிய பிறப்பால் கிறிஸ்தவராகிய நீங்கள் தமிழர் சான்றிதழை குத்தகைக்கு எடுத்துள்ளீர்கள். தமிழன் என்பது ஒரு இனம் அல்ல, பல சாதிகளை சேர்ந்தவர்களாகவே தமிழர்கள் இருந்துள்ளனர். எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும் அந்த மொழி பேசுவோர் பல சாதிகளை சேர்ந்தவர்களாகவும் பல இனங்களை சேர்ந்தவர்களாகவுமே இருப்பார்கள் என்ற பொது அறிவு கூட இல்லாமல் பிதற்றி வருகிறீர்கள். தமிழ் தேசியம் என்று அர்த்தமில்லாமல் உளறுகிறீர்கள். குறிப்பாக முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் மூளைச்சலவை செய்து முருகனை கடவுளாக ஏற்க வைத்து காவடி எடுக்க வைக்கும் உங்களை நேருக்கு நேர் விவாதம் செய்ய அழைக்கிறோம். நீங்கள் காவிகளை விடவும் மோசமானவர். மாற்றி மாற்றி உளரும் சந்தர்ப்பவாதி என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். தாய்மதம் சைவம் அல்ல, இஸ்லாம் தான் தாய்மதம் என்பதையும் நாங்கள் நிரூபிப்போம். யார் தமிழன் என்பதையும் நிரூபிப்போம். குறிப்பாக தாய் மதத்திற்கு அழைப்பு விட்ட நீங்கள் அப்படி சொல்லவில்லை என்று ராஜா போல் மறுத்தாலும் நீங்கள் அப்படித்தான் சொல்லி உள்ளீர்கள், அதற்கு மேலும் சொல்லி உள்ளீர்கள் என்பதையும் விவாதத்தில் நிரூபித்து காட்டுவோம். திருக்குர்ஆன் பற்றி 10 ஆண்டுகளுக்கு முன் சவால் விட்டீர்கள். எங்கள் தலைவர் பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் நேரடியாக விவாத அழைப்பு கொடுத்து விட்டார்கள். நமக்குள் பிரச்சனை வேண்டாம் ராஜா என்று கூறி அந்த கடிதத்தை வாங்க மறுத்து விட்டீர்கள். இந்த அழைப்பையாவது ஏற்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். விவாதம் குறித்து எந்த தேதியில் ஒப்பந்தம் செய்யலாம் என்பதையும் இடத்தையும் நீங்களே முடிவு செய்து எங்களுக்கு தெரிவிக்கலாம். அந்த ஒப்பந்தத்தில் விவாத தலைப்புகள், விவாத நாட்கள், விவாதிக்கும் முறை உள்ளிட்ட அனைத்தையும் முடிவு செய்வோம். உங்கள் சாதகமான பதிலை 2021 நவம்பர் 15ஆம் தேதிக்குள் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு NTF